வரவேற்புரை நிகழ்த்திய ராஜபாளையம் நகர செயலாளர் தம்பி ராஜா இந்த மணவிழாவிலே பங்கேற்று சிறப்பிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது இனிய சகோதரர் தனுஷ்கோடி, முன்னாள் சிவகாசி ஒன்றிய பெருந்தலைவர் அன்பு சகோதரர் வரராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் அர்ஜுனன், மாநில குழு உறுப்பினர் தோழர் பாலசுப்ரமணியன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற என் ஆர்வீர் சகோதரர்களான அரசியல் ஆலோசனை குழு செயலாளரும் 19 மாத காலம் என்னோடு சிறைவாசம் ஏற்றவருமான சிவகங்கை மாவட்ட செயலாளர் புலவர் சிவந்தியப்பன், மாதங்கள் 19 சிறை கொட்டடியிலே என்னோடு இருந்த மாநகர் மதுரை மாவட்ட செயலாளர் புதூர் கோபிநாதன், நிகழ்ச்சியை தேன் தமிழரே நிரல்படுத்தி காட்டிய கொள்கை விளக்க செயலாளர் தியாகவேங்கி வழக்கறிஞர் அழகு சுந்தரம், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சின்னச்செல்லம், நெல்லை மாவட்ட செயலாளர் சரவணன், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகவன், எங்கள் அரசியல் ஆய்வு மைய உறுப்பினரும் எங்களுக்கு அரணாக திகழ்கின்றவருமான ஆடிட்டர் அர்ஜுனராஜ், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலை குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஞானதாஸ், வெளியீட்டணி செயலாளர் வானமிகு வந்தியத்தேவன், மாநில மருத்துவமனை செயலாளர் டாக்டர் ரகுராமன், கொண்டரணி செயலாளர் பாஸ்கர சேதுபதி, ஆசிராபுரம் பாண்டிரங்கன், சாத்தூர் கண்ணன், சங்கொலி மக்கள் தொடர்பாளர் நவபாரத நாராயண ராஜா, தீர்மான குழு பாண்டியன், தீர்மான குழு தாமோதர கண்ணன், சொற்பொழிவாளர் சுபாஷ் சந்திர போஸ், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ரவீந்திரன், ரவிச்சந்திரன், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே, இந்த நகரத்திலே மதிப்புக்குரிய போஸ் அவர்களைப் போல பல்வேறு துறைகளின் தொழில் முனைவோர்களே, வணிக பெருமக்களே, சமுதாய பெரியவர்களே, அன்புடைய தாய்மார்களே, தூரதேசத்துக்கு சென்றாலும் அங்கும் தமிழ் வளர்க்கும் பணியிலே ஈடுபட்டு எங்கள் விநாயக மூர்த்திக்கு நெருங்கிய உறவினராக இந்த மணவிழாவிலே வந்து வாழ்த்துரைத்த பொன்னுச்சாமி உள்ளிட்ட அன்பிற்குரிய உற்றார் உறவினர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு என்ற வான்புகள் வள்ளுவர் பெருந்தகை வடிவமைத்து கொடுத்த மனையறம் ஏற்றிருக்கின்ற கழுத்திலே மலர்மாலைகளோடும் இதயத்தில் எதிர்காலத்தை குறித்த இனிய நம்பிக்கை கனவுகளோடும் இல்லறம் தொடங்கி இருக்கின்ற புதுமண மக்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். எல்லையற்ற குதூகலத்திலே நெஞ்சம் திளைக்கிறது, மகிழ்ச்சி பெருவெள்ளத்திலே உள்ளம் உவகையிலே கொண்டாடுகிறது. நேற்று பலத்த மழை, கொட்டுகிற மழையிலும் என் ஆர்வீர் தம்பி விநாயகமூர்த்தியினுடைய இல்ல திருமண விழாவை இந்த தெற்கு சீமையிலே வானம் பார்த்தாலும் வானங்காக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1000 தடைகள் வந்தாலும் தகர்க்கின்ற வலிய பட்டாளத்தை கொண்டிருக்கிற கட்சி என்பதை நிலைநாட்டுகின்ற விதத்தில் அந்த கொடிமரங்களை ஊண்டி வளைவுகளை அமைத்து
ஊடகங்கள் சொன்னதை போல இது விநாயகமூர்த்தி விட்டு கல்யாணமா அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பட்டாள மாநாடா என்று திகைப்பூட்டுகின்ற விதத்திலே இந்த திருமண விழாவிலே அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொதுவுடைமை கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி அனைவருடைய அன்பையும் ஆலோசிக்கக்கூடிய ஒரு காந்த கல்லாக என் தம்பி விநாயகமூர்த்தி திகழ்வதை எண்ணி எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அரங்கம் நிறைந்திருக்கிறது. 5 பந்தி முடிஞ்சிருச்சு சாப்பாட்டு பந்தி. நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். 5 பந்தி எத்தனை பந்தி முடிஞ்சிருக்குன்னு கேட்டேன். இப்ப 4 பந்தி முடிஞ்சிருக்குன்னா இப்ப கணக்கு பண்ண 5வது பந்தி முடிஞ்சிருக்கும். இருக்கிறவங்க யாருமே எழுந்திருச்சு நான் கவனிச்சுட்டே இருக்கேன். அதாவது எழுந்தா தெரிஞ்சுக்கணும் இல்ல. அப்படியே 9 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அரங்கத்துக்குள்ள அப்படியே அமர்ந்திருக்கிறாங்களே. அரங்கத்தில் இடமுள்ளாத காரணத்தினால் ஆக அரசுவை விருது ஒரு பக்கத்திலே நடக்கட்டும் என்று அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. பற்றாக்குறை கிடையாது. 10,000 பேருக்கு அவர் உணவு தயார் பண்ணி வைக்க இருக்கிறார். அதை பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இது எங்க வீட்டு கல்யாணம், என் தம்பியின் கல்யாணம். எவ்வளவு பெருமையா இருக்கு. தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. வள்ளுவர் சொல்றது. அதற்கு இலக்கணமான பல குடும்பங்களை பார்க்கிறேன். என் நெஞ்சில் இன்றைக்கு தலையாய அப்படி ஒரு குடும்பமாக விநாயகமூர்த்தியின் பிள்ளைகளை பார்க்கிறேன். தன்னை விட அறிவுள்ள மக்களாக, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. அதை விட இனிதும் உயர்வும் எதுவுமே இல்லை. நெஞ்சம் நெகிழ நன்றி சொல்லுகிற போது பேசினார் விநாயகமூர்த்தி. ஏனென்றால் ஒரு 38 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரை சந்தித்ததை நினைவூட்டினார். அப்பொழுது ராஜபாளையத்திலே நகர்மன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சிவராமன் அவர்கள் ஏற்பாடு செய்த விடுதலை புலிகள் மைதானத்திலே நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நான் வந்தபோது, கூட்டம் முடிந்து உணவருந்த செல்லுகிற போது அந்த இல்லத்திலே விநாயகமூர்த்தி என்னை சந்தித்ததை ஞாபகப்படுத்தினார். திரௌபதி அம்மன் கோயில் திடலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் பேராசிரியர் என் நாடாளுமன்ற பணிகளை பாராட்டி ராஜபாளையம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு பாராட்டு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டத்திலே அண்ணன் பேராசிரியர் அவர்கள் பேசிய பேச்சு வாழ்நாளில் இதுவரை அவர் வேறு எங்கு பேசியதில்லை. சில நேரத்தில் எல்லா பேச்சும் ஒளிநாடா இருக்கும். நல்ல பேச்சு ஒளிநாடா இருக்காது. எத்தனையோ பேர்த்த கேட்டு பார்த்தாலும் அப்பொழுது இருந்த திமுக நகர செயலாளர் பிரதர்த்த அந்த பேராசிரியர் பேச்சு ஏற்படுத்த வச்சிருக்கீங்களான்னு நான் பல ஆண்டுகள் கேட்டு பார்த்துட்டேன். யாருமே தேவைப்படுத்த அன்றைக்கு அப்படி பேசினார். எனக்கே ரொம்ப கூச்சமா போச்சு. அவர் பேசிய பேச்சு நாடாளுமன்றத்தில் அண்ணாவை சொல்லி என் தகுதிக்கு மீறி எனக்கு போட்டுட்டு இந்த வாழையும் கேடயத்தையும் நான் வைகோவுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த திரௌபதி அம்மன் கோயில் திடலிலே அவர்கள் பேசினார். அப்படி சில நேரங்களில் சில உரைகள் கைக்கு கிடைக்காம போய் அந்த காலத்திலே இருந்து என்னை நேசித்து வருகின்ற நம்முடைய விநாயகமூர்த்தி சாரு வைகோ மாதிரி நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மடமக்கள் சொன்னாரு. காதோட காதா என் மாதிரி நீங்க கஷ்டப்படாம அதுக்கு பிறகு அவர் வந்து சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றதுக்கு நான் மாப்பிள்ளை அரசியல் விடுங்க, குடும்பம் வீடு வாழ்க்கைங்கிறது உங்களை மாதிரி இருக்கலாம்னா அதை நினைச்சுதான் நான் சொன்னேன். அவர் தப்பிட்டார். 2 பையங்க கபில், உமா மகேஸ்வரன். தன் துணைவியாரின் பெயரையே பிள்ளைக்கு வைப்பது பல குடும்பத்தில் இருக்கார். அவர் துணைவியார் பெயர் உமா மகேஸ்வரி. விநாயகமூர்த்தியினுடைய துணைவியார் பெயர் உமா மகேஸ்வரி. 2வது மகனுக்கு உமா மகேஸ்வரன் என்றே பெயர் சூட்டிவிட்டார். அவருடைய அண்ணன் அதான் குடும்பத்தினுடைய பெருமையை பற்றி சொல்கிற பொழுது ஹரிராமகிருஷ்ணன் ஒரு பெரிய குடும்பம். இது நான் மரவர் சாவடியிலே பல வரவேற்பு நிகழ்ச்சிகள்
அழைத்து கொண்டு போகிற போது அந்த சமுதாய தலைவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். எல்லா சமூக மக்களின் அன்பையும் பெற்று தன்னுடைய சமூகத்தினுடைய அன்பையும் பெற்று எல்லோரிடத்திலும் பழகக்கூடிய தன்மை எங்கள் விநாயகமூர்த்திக்கு இருப்பது கழகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பெருமை. இதிலே மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்றால், முதல்ல நம்ம மாப்பிள்ளை வீட்டு பெருமையை மட்டும் சொல்றோம். பொண்ணு வீட்டுக்கு நான் சொல்றது பட்சத்தில் கபி மெரிட்ல தகுதியின் அடிப்படையில் வாங்கிய மதிப்பெண்கள் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பயில இடம்பெற்றார். யாரும் பரிந்துரை கிடையாது. எல்லாருக்கும் இது வாய்க்காது. பிள்ளைகள் எல்லா குடும்பங்களுக்கும் இது வாய்க்காது. விநாயகமூர்த்திக்கு ஒரு சிறு சிரமத்தை கூட கொடுக்காம அவர்கள் தங்களுடைய முயற்சியிலே பயின்று அறிவால் வளர்ந்து மதியுகத்தில் சிறந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பயின்று அதற்கு பிறகு அதற்கு உயர் படிப்பாக எம்ஏ பயின்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே எங்கள் வீட்டு பையன் கவிழ்ந்திருக்கிறார். அதை போல அவருடைய தம்பி உமாபகேஸ்வரன், நான் கூட நம்மளும் எத்தனையோ பேருக்கு அழைச்சிட்டு வந்திருக்கார். இந்த பக்கத்தில் இருக்கிறார் அவர் பையன் கூட இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கும் அழைச்சிட்டு வந்ததே நம்ம விநாயகமூர்த்தி. அவர்களுக்கு அந்த எல்லாம் உயர்ந்த உதவிகளை செய்ய முடிஞ்சது. ஒண்ணுமே இவர் கேட்பட்டார, இவருக்கும் ஏதாவது நம்ம செய்யணும்னு ஆசை விநாயகமூர்த்தி. அப்பொழுது வாய்ப்புகள் இருந்தது. ரெண்டாவது என்ன செய்யறாரு, பாலிடெக்னிக் படிக்கணும். நான் இடம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் ஒரு கம்பெனி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அங்கே சங்கர் பாலிடெக்னிக்ல அப்படின்னு சொன்னேன். ஆனால் மெரிட்ல நீங்க சிவகாசிலே கிடைக்கும். பெரிய போன் பண்ணி அது வேலையாக வாங்கி கொடுங்க என்று சொன்னார். அதன் பிறகு அவர் பயின்று அதற்கு பிறகு பொறியியல் படித்து பிஇ படித்து இன்றைக்கு வந்து பகலில் ஒரு உயர்ந்த ஒரு இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க நாங்க உயரமான ஆடுன்னு சொல்லி இதை விட அடையாளம் ஆரம்பிப்பாரு உயரமா இருக்காங்க. நான் இந்த ரெண்டு பையன்களும் பக்கத்துல நான் ஆடு வந்து உயரம் அவ்வளவு பெருமையா இருக்கு. ரெண்டு சிங்க குட்டிகளை நீங்கள் பிள்ளைகளாக பெற்றிருக்கிறீர்களே, அது இவ்வளவு பெரிய. இது வந்து இதையெல்லாம் விநாயகமூர்த்தியினுடைய வாழ்க்கை துணைவியார் உமாமகேஸ்வரி இன்றைக்கு இருந்து அவர்கள்தானே இந்த குழந்தைகள் படித்து வளர்கிற காலத்தில் இரவும் பகலும் பக்கத்திலே இருந்தவர்களுக்கு போதித்து ஊக்குவித்து அவர்களை இன்றைக்கு இந்த வாழ்வில் உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்ததே விநாயகமூர்த்தியுடைய அருமை துணைவியார் நினைவிலே வாழ்கிறாரே. விண்ணிலே இருந்து இந்த மண்டபத்தில் நடைபெறுகிற திருமணத்தை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றாரே உமாமகேஸ்வரி அவர்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர் எண்ணியிருப்பார். நொறுங்கி போய்விட்டார். நட்பை உயர்வாக மதிக்கக்கூடிய விநாயகமூர்த்தி ரங்கராஜனும் அவரும் அவர் ஒரு பாசத்தோடு பழகி வருகிறார். அது 22 வருஷமா பார்க்கிறேன், 40 வருஷமா 38 வருஷமா பார்க்கிறேன். அந்த நட்பு நாடும் அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது விநாயகமூர்த்தியுடைய இயல்பு. பழகுகின்றவர்களோடு நட்பை வளர்த்துக் கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தான் விநாயகமூர்த்தி அவர்கள். ஆனால் உடைந்து போயிருந்தார். உதவியார் மறைந்த போது ஆதர்ச தம்பதிகளுக்கு கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் ஆதார சுருதி, ஒருவருக்கொருவர் உயிராக இருப்பார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து 10 நாட்கள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்த அந்யோன்யமான தம்பதிகளுக்கு தாங்குவது கஷ்டம். அப்படி இருதயம் நொறுங்கி கிடந்த காலத்தில் ஒரு வாரத்துக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க நான் வந்து போன்ல பேசி அல்லது தொலைபேசியில் அழைத்து அலைபேசியில் அழைத்து அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இந்த இயக்கம் கண்ணீர் துளிகளுக்கு மத்தியிலே வளர்ந்த இயக்கம். 21 ஆண்டுகளை கடந்து நாங்கள் இந்த பாடுகளை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பாசமலர் கோட்டத்தில் இந்த பாச பிழைப்புத்தான் மறுபடியும் திராவிட கழகத்தின் தோழர்களை ஒன்றாக பிணைத்து வைத்திருக்கிறது. இங்கே நல்ல நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பெண்களா வந்திருக்காங்க. கண்ணீர் கழித்து போடணும்னு நினைப்பாங்க, திருஷ்டி போடணும்பா. அவ்வளவு பொருத்தமா பொண்ணு மாப்பிள்ளையை நான் பார்த்த உடனே நான் முதல்ல மாப்பிள்ளை எனக்கு தெரியும், பார்த்தேன். சிவகாசியிலிருந்து வர்றாங்க.
அதுவும் இந்தியன் வங்கியிலே ஒரு நல்ல இடத்திலே இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற அருமை சகோதரர் பாண்டியன், திருமதி மணிமேகலை பாண்டியன் அவர்களுடைய மகள் தான் பத்மாவதி பி அவர்கள். ஆகவே இந்த திருமணம் ராஜபாளையம் என் ஆர்வீர் தம்பி விநாயகமூர்த்தி, நினைவில் வாழும் உமாமகேஸ்வரி அவர்களுடைய அருமை புதல்வன் கபில் அவர்களுக்கும், மதிப்புமிக்க சம்பந்தி பாண்டியன் திருமதி மணிமேகலை பாண்டியன் அவர்களின் அருமை திருமகள் பத்மாவதி பி அவர்களுக்கும் இந்த திருமணம் இந்த மண்டபத்திலே குமாரசாமி ராஜா திருமண மண்டபத்திலே மிக அருமையாக நடந்திருக்கிறது. நல்ல பொருத்தம், உயர்ந்த கல்வி, அந்த சமூக நீதி எவ்வளவு தலைத்திருக்கிறது பாருங்கள். உயர்ந்த இடங்களுக்கு வருகிறார்கள், உழைப்பார், படிப்பார், முன்னேறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய